ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 18ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அமாவாசை இத்தகைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அபூர்வமான அமாவாசை. இந்த அமாவாசையில் நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. கடந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் வந்த அமாவாசை பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் அன்னைக்கு வந்தது. ஸோ பித்ருதோஷனை போக்கக்கூடிய பங்குனி மாத அமாவாசை தேதி திதி தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடியதாக இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்குது. எந்தெந்த அமாவாசைகளில் என்னென்ன வழிபாடுகள் செய்யணும், என்ன செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறத விட ஒவ்வொரு அமாவாசையிலுமே நம்ம வழிபாடுகள் செய்கிறது மிக சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கும். அந்த வரிசையில் பங்குனி மாத அமாவாசை மார்ச் 18ஆம் தேதி அன்றைக்கி வந்திருக்கு. திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 8:28 பங்குனி அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது. அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 7:29 திதி முடியுது. புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 8:30 துவங்கக்கூடிய இந்த அமாவாசை வியாழக்கிழமை காலையில் 7:30 வரைக்கும் இருக்குது. சூரிய உதய திதியின்படி நம்ம பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை அன்னைக்கு அமாவாசை அனுஷ்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் வியாழக்கிழமை அன்னைக்கு சூரிய உதயத்தின் பொழுது அமாவாசை திதி இருந்தாலுமே கூட வியாழக்கிழமை காலையிலேயே அந்த திதி முடியுது அப்படின்றதுனால யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே புதன்கிழமை அன்னைக்கே செய்துக்கணும். அதாவது அமாவாசை அப்படின்றது புதன்கிழமை தான். பங்குனி மாத அமாவாசைகளில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா மிக சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். தர்ப்பணம் எப்போ செய்யலாம் அப்படின்னா, அமாவாசை திதி நாள் முழுக்க இருக்குது அப்படின்னா கூட மதிய நேரத்துக்குள்ளே நம்ம தர்ப்பணம் செய்துக்கலாம். ஆனால் மதியம் 12 மணிக்குள்ளே பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கணும். அப்படிங்கும் பொழுது புதன்கிழமை அன்னைக்கு தான் நீங்கள் அமாவாசை திதியை செய்ய முடியும். வியாழக்கிழமை அன்னைக்கு செய்ய முடியாது. அதனால் புதன்கிழமை அன்னைக்கு செய்துக்கோங்க. யார் எப்போ தர்ப்பணம் கொடுக்கறதா இருந்தாலும் மதியானம் 12 மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுத்துடணும். ஸோ பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கும் பொழுது மிகப்பெரிய கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்படும். இந்த அபூர்வ கிரகங்களுடைய சேர்க்கைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அமாவாசை அன்னைக்கு சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் இருப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மீன ராசியில் சனியோடு சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் அமாவாசை வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது அமாவாசை அன்னைக்கு சதுர்கிரக யோகமும் ஏற்படுது. இது பார்த்திங்கன்னா ஒரு அபூர்வமான யோகம்னு சொல்லுவாங்க. இந்த யோகத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவில் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் சந்திக்க போகிறாங்க. இருந்தாலுமே கூட அதில் நம்ம இந்த பதிவில் மேசராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயரில் யாரெல்லாம் மேசராசிக்காரங்களாக இருக்கீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். அதாவது வருமானத்துக்கு எந்த ஒரு குறைவும் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அதே நேரம் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு வீணான அலைச்சல் ஏற்படும், திடீர் செலவுகள் ஏற்படும், எதிர்பாராத விரயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி வேற பயிற்சியாகி இருக்காரு. ஸோ சனியுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா மேசராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 7.5 சனியாக செயல்பட போகிறாரு. இதனுடைய தாக்கமும் உங்களுக்கு இருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அமாவாசைக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். அதாவது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயமாக ஏதாவது ஒரு சண்டைகளோ அல்லது வாக்குவாதங்களோ மனக்கசப்புகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து தான் போகணும். மேசராசிக்காரங்க யாராவது உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க. அமாவாசைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருமண விஷயங்கள்லாம் செய்யலாமா அப்படின்னா
செய்யலாம். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப வந்து நல்ல பலன்கள கொடுக்கும். அதே நேரம் குழந்தைகளால் உங்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த காலகட்டங்கள்ல நிறைய அளவுல மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு உருவாகும். வேலை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நல்ல வளர்ச்சிய கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்த கொடுக்கும். ஸோ தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்களும் கண்டிப்பா வந்து செய்யலாம். அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு தொழிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மொத்தமா சொல்லணும் அப்படின்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அதே இந்த காலகட்டங்கள்ல வேலை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதையே தொடர்ந்து செய்யுங்க. புதுசா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மட்டும் அத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா மேசராசிக்காரங்களுக்கு என்னதான் கிரகநிலைகளானது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே கூட திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து இருக்கும். இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள்ல போய் முடிவடையும். அதே நேரத்தில விரயமும் இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நீங்க சிக்கனமா இருக்கணும். வருமானம் உங்களுக்கு நல்லா வருது, பணவரவு சீரா இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகமா வந்து செலவுகள் பண்ணாதீங்க. ஏன்னா எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். கையிருப்பு இல்ல அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல செலவுகள வந்து கட்டுப்படுத்த முடியாம போயிடும். குறிப்பா மேசராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல மருத்துவ செலவுகள் உங்களுக்காகவோ சரி, இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காகவோ சரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமா இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள பொறுத்தவரைக்கும் மேசராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல எச்சரிக்கையா தான் இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க கடன் வாங்குற மாரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கடன் எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது உங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாரி கடன் வாங்கிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட கடன் வாங்க வேண்டாம். அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. அந்த மாரி நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள தான் முடியும். ஸோ மேசராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல அமாவாசைக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும், நல்லா திட்டமிட்டு கவனமா வந்து செயல்படணும். அப்பதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் செலவுகளையும், அலைச்சல்களையும் உங்களால வந்து தவிர்க்க முடியும். இல்ல அப்படின்னா, அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண முடியாம போயிடும். இந்த மேசராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கிரக அமைப்புகள் தான். சூரிய பகவான் மீன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள்ல நிறைய கிரகங்களுடைய சேர்க்கைகளும் இருக்கு. அப்படின்றதுனால அதன் மூலமா நிறைய யோகங்களும் உங்களுக்கு உருவாகும். மார்ச் 14ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டுடும். அதாவது மீன ராசியில பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இந்த எல்லா கிரகங்களுமே சேர்ந்து இருக்க போறாங்க. இதனால நிறைய யோகங்கள் உருவாகுது. யோகங்கள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்க போறார் அப்படின்றதுனால செலவுகள் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில நீங்க எந்த ஒரு விஷயங்கள் செய்யறதா இருந்தாலும், இதனால எது செய்யறதா இருந்தாலுமே உங்களுடைய செயல்திறன் அதிகமா இருக்கும். அதே நேரம் உங்களுடைய மனசுக்கு தைரியம் கிடைக்கும். திறமைகள் அதிகரிக்கும். இந்த காலகட்டங்கள்ல நிதி இழப்புகள வந்து தவிர்க்கணும் அப்படின்னா, தொடர்ந்து நீங்க பண விஷயத்துல கவனமா இருக்கணும். தேவையில்லாத செலவுகள எல்லாம் செய்யாம கவனமா இருக்கணும். கவனத்தோட இருந்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல ஏற்படக்கூடிய பெரிய அளவுல ஏற்படக்கூடிய விரயங்கள உங்களால தவிர்க்க முடியும். அதே நேரம் ஒரு சில நேரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய சரியான திட்டமிடல், பொறுமை அவசியமா இருக்கணும். இப்படி இல்ல அப்படின்னா நெறைய பிரச்சனைகள் இதனாலேயே உங்களுக்கு உருவாகும். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அந்தந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப அந்த மாதத்துல நீங்க வழிபாடுகள் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பாருங்க. மறக்காம அந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல இந்த காலகட்டங்கள்ல குடும்பத்தில பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்கன்னா, ஆன்மீகத்தில எல்லாம் ஈடுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அவங்க வந்து கேட்டு வந்து நடந்துப்பாங்க. அதனால உங்களுடைய மனச அழுத்திட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இப்போ உங்கள விட்டு விலக ஆரம்பிக்கும். அதேபோல வெளியில நீங்க எதுவும் கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அந்த கடன் இப்போ உங்களுக்கு திரும்ப கைக்கு வந்து சேர்ந்துடும். ஒரு சில தடைகள் அப்படின்றது ஏற்பட தான் செய்யும். இருந்தாலுமே கூட உங்களுடைய தொடர் முயற்சி, நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் மட்டும் தான் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல உங்களுடைய கவலைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். புதுசா வீடு கட்டி வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல ஒரு சில மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வழக்குகள் எல்லாம் சாதகமா முடியும். அதே நேரம் தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா, வாடிக்கையாளர்கள்ட்டயும் சரி, அல்லது நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள்ட்டயும் சரி, நிதானமா வந்து இருக்கணும். கோபப்படக்கூடாது. நிதானமா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நல்ல லாபங்களை எல்லாம் பெற முடியும். மத்தபடி உங்களுக்கு இந்த டைம்ல கடுமையான போட்டிகள்லாம் வந்து கிடையாது. அப்படியே ஒரு வேளை யாரும் போட்டி போட்டாலுமே கூட, அதெல்லாம் சாதுரியமா சமாளிக்கக்கூடிய திறமை இப்போ உங்கள்ட்ட வந்து கண்டிப்பா கிடைக்கும். அரசியல்வாதிகளா இருக்கீங்க அப்படின்னா, தொண்டர்களுடைய தேவைகள முழுமையா பூர்த்தி செய்யறதுக்கான முயற்சிகள் எல்லாம் இப்ப எடுத்துக்கோங்க. அதேபோல கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களா இருக்கீங்க அப்படின்னா, புதிய வாய்ப்புகள் எல்லாமே இப்போ உங்கள தேடி வரும்.
அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக எடுத்து உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நீங்கள் செய்துக்கோங்க. ரசிகர்களுடைய ஆதரவு வந்து பெற்றுக்கிறது ரொம்ப நல்லது. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவருடைய அன்பு, பாசம் இதெல்லாமே இப்போ வந்து கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் உங்களை எல்லாம் அனுசரித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல வெற்றிகள் பார்க்கலாம். அதாவது கல்வியிலையும் சரி விளையாட்டுலேயும் சரி நீங்கள் வெற்றிகளை வந்து பார்க்க முடியும். தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தினமுமே முருகன் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கந்தசஷ்டி கவசத்தை வந்து பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இது உங்களுடைய மனசுக்கு அமைதியை கொடுக்கும். மறக்காமல் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மேசராசிக்காரர்களுக்கு நிகழக்கூடிய பலன்களை பற்றி நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.